ஜோ கிச்சனில் இன்றைக்கி வெந்தயக்கீரையில் செஞ்ச மேத்தி சப்ஜி எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காமிக்க போகிறேன். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி. கீரையே சாப்பிடாதவங்க கூட இதை கண்டிப்பாக வந்து சாப்பிடுவாங்க. இந்த ஹெல்த்தியான ரெசிபியை கண்டிப்பாக வந்து செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை பார்த்துட்டு ப்ளீஸ் லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் மை சேனல். டோன்ட் ஃபர்கெட் டு ப்ரெஸ் த பெல் ஐகான். மேத்தி சப்ஜி செய்கிறதுக்கு ஒரு குக்கரில் ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் இல்லாட்டி கீ விட்டு காஞ்சதும் 1 டீஸ்பூன் சீரகம் போட்டு தாளிச்சுக்கலாம். சீரகம் தாளித்ததுக்கப்புறமேலு ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி அதையும் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கணும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமேலு ஒரு தக்காளியை பொடியாக நறுக்கி அதையும் இது கூட சேர்த்து வதக்கிடலாம். இப்போ தக்காளி 2 வேணும், கொஞ்சம் புளிப்பாக இருக்கணும் அப்படின்னா 2 தக்காளி கூட சேர்த்திக்கலாம். நல்லா டேஸ்டியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் இது கூட வந்து உப்பு, மிளகாத்தூள், கரம் மசாலா, இதை 3ஐயும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். இப்போ நல்லா வதக்கி இதை கிளறினதுக்கப்புறமேலு ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு பொடியாக நறுக்குனது அதையும் வந்து இதோடையே சேர்த்து கிளறிக்கலாம். இப்போ நல்லா வந்து கிளறினதுக்கப்புறமேலு வாஷ் பண்ணி வச்சுருக்கிற வெந்தயக்கீரை இலை, மேத்தி லீவ்ஸ், இதை வந்து இப்போ நம்ம இந்த குக்கரில் சேர்த்துறோம். இப்போ இதை போட்டுட்டு கிளறக்கூடாது. கிளறினோம்னா ஒரு கசப்பு டேஸ்ட்டு வந்துடும். அதனால் இதை போட்டுட்டு அது கூட ஒரு 1/4 டம்ளர் டு 1/2 டம்ளர் வரைக்கும் கொஞ்சமாக தண்ணி விட்டு அப்படியே வந்து குக்கரை மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு 3 விசில் வந்து விடுற அளவுக்கு மூடி வச்சிடலாம். 3 விசில் வந்ததுக்கப்புறம் அந்த ஸ்டீமெல்லாம் அடங்கினதும் இப்போ குக்கரை திறந்து மறுபடியும் ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு பருப்பு மத்து இல்லாட்டி பொட்டேட்டோ மேஷர் வச்சு நல்லா வந்து மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ கீரையும் உருளைக்கிழங்கும் நல்லா வந்து மிக்ஸ் ஆயிரும். இப்போ நம்ம மேத்தி சப்ஜி ரெடி ஆயிடுச்சு. இதை சப்பாத்தி, ரைஸ் அது கூட நல்லா சூடாக சாப்பிட்றப்ப ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை சீக்கிரம் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.